ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி தான் எதிர்கொண்ட போராட்டங்களும் இன்னல்களும் தான் கொண்ட இந்த கொள்கையிலிருந்து சிறிதும் நழுவாது இருக்கிறோமா என்பதை சோதிப்பதற்காகவே என்பதை அறிந்து கொண்டார். ஸ்ரீ சாயி பாபா இந்த சாயி இயக்கத்தை ஏற்று அங்கீகரித்து விட்டார் என்பதையும் உணர்ந்து கொண்டார். சாயி பிரச்சாரத்தின் பொழுது சாயிபாபா நிகழ்த்திய அதிசயங்கள் அனைத்தையும் தன்னுடைய சொற்பொழிவுகளிலும் கட்டுரைகளிலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ சாயிபாபா இந்த உலகத்தை காத்தருளுகிறார். அவரை நமது உள்ளத்தில் இருத்திக் கொண்டால் நம்முடைய உலகாய்த பயங்களையும் மற்றும் துன்பங்களையும் போக்கிக் கொள்ள முடியும். அத்தகைய ஸ்ரீ சாயிபாபாவை நரசிம்ம சுவாமிஜி தன்னுடைய அயராத உழைப்பால் கண்டெடுத்து அவரை நமக்கு அளித்துள்ளார். ஸ்ரீ சாயிபாபாவிடம் பக்தி செலுத்துவதன் மூலம் உலகாய்த இன்னல்களிலிருந்து மக்கள் விடுபட முடியும் என்னும் கருத்தை சாயி பிரச்சாரத்தில் முன்வைத்து பிரச்சாரம் செய்ததன் மூலம் சாயி மீது நம்பிக்கையை பரப்புவதற்கு மிகவும் ஏதுவாக இருந்தது என்பது ஓரளவு உண்மைதான். ஏனெனில் இறைவன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு முதலில் உலகாய்த நன்மைகளை அளித்து பிறகு அவர்களை தன்பால் ஈர்த்து அவர்களுடைய அன்பையும் பக்தியையும் சரியான வழியில் நடத்தி அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அளிக்கிறார். இந்த சம்சார சாகரத்தில் இன்னல்களில் சிக்கி தவிக்கும் மக்களை இறைவன் அடைக்கலம் அளித்து அவர்களை தன் சக்தியால் அவர்களுக்கு அருளை அள்ளி கொடுக்கிறார். அவ்வாறு அவர் செய்வதன் மூலமே மக்கள் இறைவனை நோக்கி செல்கின்றனர். ஓம் சாய்ராம்.